ஹலோ வீவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு ரொம்பவும் டேஸ்டியான, எல்லாருக்கும் பிடிச்ச, முக்கியமாக குழந்தைங்களுக்கும் பிடிச்ச சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடையில் வாங்குறது விலையும் நிறைய இருக்கும். அதோட நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்க கெமிக்கலும் நிறைய சேர்த்துருப்பாங்க. நம்ம வீட்டில் ஆரோக்கியமான சாஸை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி அதோட இந்த பகுதி ரொம்ப ஹார்டாக இருக்கும். கட் பண்ணும்போது இந்த ஓரப்பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை எடுத்து அதில் இந்த தக்காளியை போட்டு அதோட 3 சின்ன வெங்காயம், 3 பூண்டு, இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. இந்த சின்ன சைஸ் அளவுக்கு பட்டை எடுத்துக்குங்க. இது 2 லவங்கம் எல்லாத்தையும் இதனோட போட்டு குக்கரோட மூடிய போட்டு ஒரு விசில் விடலாம். இல்லனா விசில் போடாம அப்படியே ஒரு 15 நிமிஷம் தக்காளியை வேக வைக்கலாம். இப்ப தக்காளி நல்லா வெந்துடுச்சு. மிக்சியில போட்டு சூடு ஆறுனதும் மிக்சியில நல்லா அரைச்சுக்குங்க. இந்த மாதிரி ஒரு பவுலை எடுத்து ஃபில்டர் இந்த மாதிரி எடுத்துக்குங்க. அரைச்ச தக்காளியை அதுல போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு ஒட்டை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப கேஸ்ல ஃப்ரை பண்ண வச்சு இந்த தக்காளி சாஸை ஊத்தி நல்லா கிளறி விட்டு நல்ல கொதி வந்ததும் 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடரு, கொஞ்சம் காரம் கம்மியா வேணும்னா நீங்க 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். சுகர் 1 கப்பு. இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்கணும். நல்லா கிளறி விட்டு கடைசியா வினிகரை சேர்க்கணும். இதை ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்குங்க. குறைஞ்சது ஒரு 40 கிராம் அளவுக்கு இருக்கணும். இதை ஊற்றி நல்லா கிளறி விட்டு நல்லா திக்கா வர வரைக்கும் அடிக்கடிக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சான்னு எப்படி பார்க்கணுன்னா, இந்த சாஸை கொஞ்சம் எடுத்து தட்டில் இந்த அளவுக்கு ஊற்றி தட்டை நல்லா சாய்க்கும் போது நல்லா இந்த மாதிரி திக்காக வரணும். இப்போ சுவையான சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சா என்னுடைய ஓம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க. என்னோட சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.